வேண்டும் என்றால் இந்த குரூப்ல கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அந்த வகுப்புல சேரணுமானா இப்பொழுது மேடை ஐயாவுடையது. வாருங்கள் ஐயா. வணக்கம். திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன் அப்படி விளங்குகின்றதறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை வா என்றும் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனாள் சிறியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமானின் திருவடித்தாமர்களையும் இளையனை சென்னறியில் ஆற்றுப்படுத்தி அருள்ஞானியாரின் திருவடித்தாமர்களையும் குருநாதரின் திருவடித்தாமர்களையும் முதற்கண் மனமொழிமையாகிய முக்கரணங்களாலே மிகப்பணிவுடன் வணங்கி எழில்ஞான பூசையாம் ஞான உலாவினை வாரந்தோறும் தொடர்ந்து சீரும் சிறப்புமாக நடத்தி வரும் மும்பை முரளியா உள்ளிட்ட அத்துணை குழுவினர்ல பங்கேற்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களுடைய திருவடித்தாமர்களையும் இணையம் வாயிலாக இணைந்து இன்றைக்கு இந்த ஞான உலா பகுதியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு பெருமக்களாகிய உங்கள் அனைவரின் திருவடித்தாமர்களையும் அடியேன் மனமொழிமையாகிய முக்கரணங்களாலே மிகப்பணிவுடன் பணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கு ஞான உலா பகுதி 225வது வாரம் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்றால் எவ்வளவு ஒரு சிறப்புடைய ஒரு நிகழ்வாக இது இறைவனுடைய திருவருளும் குருவருளும் இல்லை என்றால் நிச்சயமாக இது சாத்தியமே இல்லை. அதே போல திருவாசகம் என்னும் தேன் பகுதியில 41 நாம திருவாசகத்துல தொடர்ச்சியா சிந்தித்து வருகிறோம். நம்ம ஒரு வகுப்பு போலவே தொடர்ந்து சிந்திக்கிறோம். அதுல முதல் பகுதியாக இருக்கக்கூடிய சிவபுராணம் சிந்தித்து, இரண்டாம் பகுதியாக இருக்கக்கூடிய கீர்த்தி திருவகவலை சிந்தித்து, இப்பொழுது மூன்றாம் பகுதியாக இருக்கக்கூடிய திரு அண்ட பகுதியை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அதிலே திரு அண்ட பகுதியில இன்றைக்கு 7வது சிந்தனையாக நமக்கு இறையருளும் குருவருளும் கூட்டுவித்துள்ளது. நாம் இதுகாரும் திரு அண்ட பகுதியிலே 62 அடிகள் வரை சிந்தித்திருக்கின்றோம். இன்றைக்கு 63வது அடியிலிருந்து சிந்திக்க தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம். அந்த 62வது அடியில என்ன சொன்னார்னா 61, 62 அதுல என்ன சொன்னாரு மணிவாசக பெருமான், புவனியில் சேவடி தீண்டினன் காண்க சிவன் என யானும் தேரினன் காண்க. திருப்பெருந்துறையில இவரை ஈர்த்து ஆட்கொண்டார். அந்த நிகழ்வை அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம சென்ற அமர்வுல சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இங்க என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டா 63வது அடியில அவன் எனை ஆட்கொண்டு அருளினன் காண்க அப்படின்னு சொன்னார். அவன் எனை ஆட்கொண்டு அருளினன் காண்க. என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஏற்கனவே அவன் புவனியில் சேவடி தீண்டினான்னு சொன்னார் இல்லையா? அப்படி அவன் புவனியில் சேவடி தீண்டுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், என்னை ஆட்கொள்வதற்காகத்தான் அவன் புவனியில் தீண்டினான் என்று இங்க சொல்றார். அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க என்று அழகா சொல்றார். ஆட்கொள்ளுதல் அப்புறமா அருளுதல், ரெண்டு செய்தியை சொல்றாரு. முதல்ல ஆட்கொள்ளணும், அப்புறமா அருளணும். இந்த ரெண்டுமே தனித்தனி செய்தி. அது சைவ சித்தாந்த நோக்குல சொல்லணும்னு சொன்னா, அது துன்ப நீக்கம் என்பது ஆட்கொள்ளுதல், அருளுதல் என்பது இன்ப ஆக்கம். அதுதான் வீடு வேறு என்பது விடுதலும் பெறுதலும். விடுதல் என்பது துன்ப நீக்கம், பெறுதல் என்பது இன்ப ஆக்கம். அதுதான் என்ன சொல்லுவாங்க, பாச நீக்கம் சிவப்பேறு என்ற ஒரு டெர்மினாலஜில சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. முதல்ல ஆட்கொள்ளணும், அப்புறமா அருளணும். அதுதான் சொன்னாரு, அவன் எனை ஆட்கொண்டு அருளினன் காண்க.
அப்படின்னு சொன்னார். அப்புறம் குவளை கண்ணி கூரன் காண்க, 64வது அடியில சொன்னாரு. குவளை கண்ணி கூரன் காண்க. குவளை மலர், அது என்ன, கருங்குவளை மலர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நீல மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டா, குவளை கண்ணி கூரன்னு கேட்டா சிவபெருமானும் அம்மையும் வேறு வேறு அல்ல. அந்த மாதொரு பாகனாக அம்மையப்பராக விளங்கக்கூடிய நிலையே இங்க சொல்றார். அதுதான் இங்க சொல்றாரு, குவளை கண்ணி கூரன் காண்க. அடுத்தது அதுதான் சொல்லுவார். இதுல ஒரு குறிப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சைவ சித்தாந்தத்துல நாம எங்கேயும் சொல்லியிருக்கிறோம், இறைவன் செய்யக்கூடிய கருணை, அந்த சக்தி, அதுதான் கருணை. இறைவனுடைய கருணை தான் சக்தி, அதுதான் திருவருள், அதுதான் அம்மை, அதுதான் திருவடி, எல்லாம் ஒரே பொருள் தான். அந்த கருணை 2 வகையில இருக்கும். அது சைவ சித்தாந்தம் தான் சொல்லுது. ஒன்று அறக்கருணை, இன்னொன்று மரக்கருணை. இந்த அறக்கருணை என்பது பக்குவமுடைய ஆன்மாக்களிடத்திலே இறைவன் திருவருள் சக்தியாக, திருவருள் சக்தி வெளிப்பட்டு அருளலை செய்யும். மரக்கருணை என்பது வெளிப்படாமல், அது மறைப்பு சக்தியாக, அது என்ன சொல்லுவாங்க, திரோதான சக்தி. அந்த திரோதான சக்தியாக இருந்து அந்த மரக்கருணையை, அந்த திரோதான சக்தியை கொண்டு இறைவன் செழிப்பான். அதனால இங்க எப்பொழுதுமே குவளை கண்ணி அப்படின்னு சொன்னார். அந்த கண்ணை உடையவள் கண்ணி, அதுதான் அங்க பாத்தீங்கன்னா கண்ணகரம் என்று சொல்லக்கூடிய 3 சுழி நீ இருக்கும். கண்ணி, கண்ணி, கண்ணை உடையவள் கண்ணி. நீங்க 2 சுழி நீன்னா கன்னி பெண் அப்படின்னு பொருள் வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குவளை கண்ணி. அப்ப குவளை, அந்த அந்த மலர் போன்ற கண்களை உடைய உமையம்மையை ஒரு பாகமாக உடையவர், அதுதான் அதுக்கு பொருள். குவளை கண்ணி கூரன் காண்க, மாதொரு பாகன் தன்னுடைய இடப்பாகத்தை கொடுத்தான் இல்லையா அம்மைக்கு, அதை சொல்றாரு. ஏன் உமையருடைய கண்களுக்கு செந்தாமரையை ஓமையா சொல்லாம ஏன் இங்க குவளை என்று சொல்லக்கூடிய ஒரு மலரை ஓமையாக சொன்னார் அப்படி ஒரு வினா, ஒரு ஐயம் அல்லது ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அழகா பதில் சொல்றாங்க பாருங்க. இது சைவ சித்தாந்த நோக்கில தான் அதுக்கு பதில் காண முடியும். நம்ம ஏற்கனவே ஒரு அறக்கருணை மரக்கருணைன்னு சொல்லிட்டோம். அதுக்கு சொல்றாங்க பாருங்க, உமையின் கண்களுக்கு செந்தாமரையை ஓமை கூறாது கருங்குவளை மலரை ஓமை கூறியது ஏன் என்று கேட்டால், இப்ப செந்தாமரை மலர் சூரியன் வர மலரும். சூரியன் எப்படிப்பட்டவன், வெப்பம் மிகுந்தவன். இந்த குவளை மலர் சந்திரன் வர மலரும். அந்த அந்த வேறுபாட்டை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்ப பாருங்க, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, வெப்பம் மிக்க கதிரவனுக்கு மலரும் தாமரை மரக்கருணையை குறித்தது. இங்க சொன்னது அறக்கருணையை குறித்தது. அதுதான் சொன்னாங்க, குளிர்ந்த நிலவின் முன் மலரும் குவளை அறக்கருணையை உணர்த்தியது. அப்ப இங்க சொன்னது அறக்கருணைக்காக சொல்லப்பட்டதுனால குவளை கண்ணி கூரன் காண்கன்னு சொன்னாராம். ஏன்னா ஈர்த்து ஆட்கொண்டுட்டாரு, இந்த பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு இறைவன் வெளிப்பட்டு அருளுகிறார். அதனால இங்க அறக்கருணையை சொன்னாராம். அதனால அந்த ஓமையை பாருங்க, குவளை கண்ணி கூரன் காண்க அப்படின்னு சொன்னார். அடுத்தது 65வது அடி, அவளும் தானும் உடனே காண்கன்னு சொன்னார். உடனே, அது அதாவது வந்தது மணிவாசகனுடைய அருள் வரலாற்றுல பாருங்க, வந்தது சிவபெருமான் மானிட வடிவம் தாங்கி வந்தார், திருப்பெருந்துறையில இவரை ஆட்கொண்டார், அருள் செய்தார்னு நம்ம படிக்கணும். அங்க எங்க அவளும் தானும் உடனே காண்கன்னு பார்த்தாருன்னு கேட்டா, இதுல இருந்துதான் நம்ம தெரிஞ்சுக்கணும், இறைவன் அப்படின்னு சொல்லும் போது சிவபெருமானும் அம்மையும் வேறு வேறு அல்ல. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா, ரெண்டுமே குணகுணி சம்பந்தம்னு சொல்லுவாங்க. குணகுணி சம்பந்தம்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, இப்போ ஒரு சூரியன், சூரியனுடைய ஒளி கதிர், இது ரெண்டும் வேறையா? ரெண்டும் ஒரே பொருள் தான். அதுதான் குணகுணி சம்பந்தம்னு சொல்லுவாங்க. சூரியன் என்பது சிவத்துக்கு உவமை, சூரியனுடைய ஒளிக்கதிர் என்பது சக்திக்கு ஓமை, அம்மைக்கு ஓமை. அப்ப ரெண்டுமே வேற வேற இல்ல. அதான் தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான எங்கள் பிரான்னு திருவருட்பயன்ல உமாபதி சிவாச்சாரியார் சொல்லுவார். உமாபதி சிவாச்சாரியருடைய குரு பூஜை இன்னைக்கு, அதனால அந்த செய்தி சொன்னோம். அவர் சித்திரை அஸ்தம், அதுக்கு உமாபதி சிவாச்சாரியருடைய குரு பூஜையில அவருடைய பாடலையும் நம்ம ஒரு சிந்திக்கணும் என்பதற்காக அந்த பாடலை சொல்றோம். இல்லைனாலும் நமக்கு உமாபதி சிவாச்சாரியருடைய பாடலை சிந்திப்போம். இன்னைக்கு கூடுதல் சிறப்பு. அதனால அவளும் தானும் உடனே காண்க என்பதும் அந்த மாதுரு பாகன் என்று சொல்லக்கூடிய அந்த வடிவம் தான். அப்பர் சுவாமிகள் அங்க நான் போறேன்னு சொல்லிட்டு கைலாயத்துக்கு போறாரு. ஆனா அங்கிருந்து என்ன பண்றாரு, நீங்க திருவையாருக்கு வா, அவனுக்கு கைலை காட்சி தரேன்னு சொல்லிட்டு இறைவன் சொல்லிட்டார். ரொம்ப சிரமப்பட்டு போறாரு. அதெல்லாம் நம்ம பெரிய புராணத்துல நம்ம சிந்திக்கலாம். அது உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க கூடும். அங்க வந்த உடனே ஒரு பாடல் பாடுறாரு, மாதர் பிறை கன்னியானை என்று சொல்லக்கூடிய அந்த பாடல்ல எல்லா பொருள்களையும், இப்ப ஒரு சேவல், கோழி,
எது எது ஆண் பெண் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் அம்மையும் அப்பருமாகவே காண்கிறார் அப்பர் சுவாமிகள். அததான் இங்க சொன்னாரு, அவளும் தானும் உடனே காண்க. அப்ப அருளாளர்கள் எப்படி பாக்குறாங்க பாருங்க. அவங்களுக்கு இறைவன் அருள் செய்தாலும் அப்ப இறைவன் உமையமையோடு இருந்து அருள் வழங்குகிறான்னு பொருள். ஒண்ணு இல்ல, அது சிவாய நம அப்படின்னு ஒரு 5 எழுத்து சொல்றாங்க. அதுல வா என்பதுதான் சக்தி. அந்த சக்தி தான் யா என்று சொல்லக்கூடிய நம்மை, ஆன்மாவை, உயிரை சிவத்தோடு சேர்ப்பிப்பது. அதனால இந்த சக்தி இல்லாம நம்ம சக்தியின் வழியாக சிவத்தை நாம் நாட வேண்டும். சக்தி வேற சிவம் வேற இல்ல அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க சொல்றேன், அவளும் தானும் உடனே காண்க. இந்த குணகுணி சம்பந்தத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல, ஒரு டேர்ம், அது தாதான்மிய சம்பந்தம். ஒரே பொருள் 2 தன்மையா இருக்குது, அதுக்கு பேரு தாதான்மிய சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது திருக்களிற்றுப்படியார் என்று ஒரு சாத்திர நூல்ல முதல் பாடலே அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிகன்னு சொன்னார். அம்மையப்பர் தான் உலகுக்கு அம்மையப்பர். நமக்கு இந்த பிறவியில இந்த உடலுக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க. ஆனா எல்லா பிறவியிலும் நமக்கு அம்மாவும் அப்பாவுமாக இருக்கக்கூடியவர் சிவமும் சக்தியும் தான் அப்படின்னு அந்த சொல்லும். அதுல திருக்குறளுப்படியாரில் இன்னொரு செய்தியும் சொல்லுவாங்க. அதுல தீதுருவன் ஆனால் சிவபதிதான் கைவிடுமோ மாதுரு கூர் அல்லனோ மற்று அப்படின்னு அந்த மாதுரு பாகனாக இருக்கக்கூடிய அந்த வடிவத்தையும் எடுத்து சொல்லும். அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஞானசம்பந்தருடைய திரு எழு கூற்றிருக்கை அந்த பாடல் தெரியும். அதாவது அந்த முதல்ல ஸ்டார்டிங்ல எப்படி வரும்னு கேட்டா, ஓர் உரு ஆயினை மான் ஆங்காரத்து ஈரியல்பாய் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த ஈரியல்பாய் அப்படின்னு சொல்றது இங்க சொல்லக்கூடிய அவளும் தானும் உடனே காண்க என்பதுதான். அப்ப இது என்ன சொல்லுவாங்க, இது குணகுணி சம்பந்தம், இது தாதான்மிய சம்பந்தம், இது சூரியனும் சூரிய ஒளிக்கதிரும் போல, இது ரெண்டும் வேற வேற இல்ல. மணிவாசகருக்கு இறைவன் தான் வந்தாலும் அங்க சொல்லும் போது குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்கன்னு சொல்றாருன்னா, அப்ப சிவமும் சக்தியும் வேறு வேறு அல்ல என்பதை நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கணும். அப்புறம் இது வரைக்கும் ஒரு செய்தியை சொல்லிட்டு 66வது அடியிலிருந்து 95வது அடி வரைக்கும் ஒரு அழகான ஒரு உருவகத்தை காட்டுகிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். நம்ம இலக்கியங்கள்ல தான் நம்ம நிறைய ஒரு கற்பனையை பார்க்கலாம், ஒரு நயம் பார்க்கலாம்னு நம்ம சொல்லுவோம். பக்தி நூல்கள்ல எங்கெங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணிக்க வாசகர் திருவாசகத்துல நிறைய இடங்கள்ல நல்ல ஒரு அழகான இலக்கிய நயங்களை எல்லாம் காட்டுகிறார். அதுல ஒண்ணு இது என்னன்னா, இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு செய்தியை ஒரு உருவகமாக வைத்துக்கொண்டு ஆச்சாரியன் அவருடைய குருநாதருக்கு ஓமை காட்டுகிறார். இந்த 21 அடிகள்ல கிட்டத்தட்ட 20-21 அடி, 66ல இருந்து 95 வரைக்கும். அது என்னன்னா, ஒரு மேகம் என்ன பண்ணும், மழை பொழியும். மழை பொழியுதுன்னா மழை வரும், ஒரு மலை பகுதியில மழை பொழிகிறது அப்படின்னால மேகம் ஒரு மலையில போய் நிற்குது, அப்புறம் மழை பொழிகிறது. இது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. மழை பொழிந்து இயல்பாக வயல்ல தண்ணி பாயுது, பயிர்களுக்கு போகுது. இது ஒரு இயற்கை காட்சி. அப்படி மேகம் வரும்பொழுது மின்னல் இருக்கும், அப்புறம் இடி வரும். அந்த மின்னல் இடி சத்தத்தை கேட்டு இந்த பாம்பு எல்லாம் பயந்துட்டு ஓடிடுமா. இதெல்லாம் அப்ப ஒரு சில பூச்சிகள் வரும். அப்புறம் கோடை காலத்துல வெப்பம் இருக்குது, வெப்பம் தணிஞ்சு ஒரு கோடை மழை வந்ததுன்னா அப்போ ஒரு செம பூச்சிகள் வரும். இதெல்லாம் ஒரு இயற்கையான நிகழ்வை வைத்துக்கொண்டு உருவகமாக வைத்துக்கொண்டு அவர் ஒரு நயம் காட்டுகிறார். அது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஆச்சாரியனாகிய அருள் முகில்னா மேகம்னு தெரியும், ஆச்சாரியனாகிய அருள் முகிலாது. அதுதான் இந்த 20-21 அடிகள்ல நமக்கு எடுத்து காட்டுகிறார். நம்ம அதுல கிட்டத்தட்ட 19 உருவகங்களை காட்டுறார், நல்ல ஒரு நயமாக காட்டுறார். அது முதல்ல பார்ப்போம். 66, 67 பாருங்க. பரம ஆனந்த பழங்கடல் அதுவே கருமா முகிலின் தோன்றி அப்படின்னு சொல்றாரு. முதல்ல பரம ஆனந்த, பரம் அப்படின்னாலே மேலான அப்படின்னு அர்த்தம். ஆனந்தம்னா அது எப்படி சொல்றது, நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய இந்த இன்பம் போல இல்ல, அது துன்பமே இல்லாத ஒரு இன்பம், அதுதான் பேரின்பம், பேரானந்தம், அதுதான் ஆனந்தம். அது பரம ஆனந்த பழம் கடல் அப்படின்னாரு. அப்ப மேலான இன்பக் கடல். இது எதுக்கு சொல்றாருன்னா, இறைவனை சைவ சித்தாந்தம் மட்டும்தான் எப்படி அறக்கருணையும் மரக்கருணையும் 2ஆ சொல்லிச்சோ, அதே போல இறைவனுடைய நிலையை 2ஆ சொல்லும். ஒன்று சுரூப நிலை, அதுதான் அவனுக்கு இயல்பு. இன்னொன்று தடத்த நிலை, ஸ்தடத்தம் அப்படின்னா அவன் நமக்காக கீழே இறங்கி வரான், நமக்கு அருள் புரிவதற்காக. அப்ப அவனுடைய நிலை எதுன்னு கேட்டா சுரூப நிலை.
அந்த சொரூப நிலை தான் இங்க பரம ஆனந்த பழங்கடல். இந்த பழங்கடல் என்பது சொரூப சிவத்தை குறித்தது. அதுதான் அங்க சொரூப சிவத்தை உள்ள ஒரு உருவகமாக வச்சு சொல்றார். அப்ப பரம ஆனந்த பழங்கடல்னா மேலான இன்பக்கடல்னு சொன்னோம். அது இறைவனுடைய அளவற்ற கருணை வெள்ளத்தை குறித்தது. அவனுடைய கருணைக்கு அளவு இருக்குதான்னு கேட்டா, சிவபெருமானுடைய கருணைக்கு ஒரு அளவே இல்லை. அவ்வளவு கருணையே வடிவானவன், கருணையே உருவானவன். சொல்லிக்கொண்டே போகலாம். அது சொல்ல முடியுமா, சொல்லி முடிக்க முடியுமான்னு கேட்ட முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட கருணையுடையும் நமக்கு எவ்வளவு உபகாரம் அவன் செய்திருக்கிறான். இந்த பிறவில அவன் பிறந்ததுல இருந்து இந்த நொடி வரைக்கும் எவ்வளவு செஞ்சிருக்கிறான்னு நம்ம நினைச்சு பாக்குறோமான்னு கேட்டா தெரியல. ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் அவன் நமக்கு கருணை புரிந்து கொண்டுதான் இருக்கிறான். சரி, இப்ப பரம ஆனந்த பழங்கடல் அதுவே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்புறம் கருமா முகிலில் தோன்றினர். பொதுவா முகில்னா மேகம், மேகம் வரும். இப்ப நம்ம பார்ப்போம் இல்லையா, இந்த பெரியவங்க எல்லாம் சொல்ல கேட்டிருக்கிறேன். இந்த மேகமா, இது மப்பு, இந்த மேகத்துக்கு மழை வராது. அப்புறம் சொல்லுவாங்க, ரொம்ப மேகம் கருப்பா இருக்குது, இது மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அங்க சொன்னார் பாருங்க, முகிலின்னு சொல்லாம கருமா முகிலாம், கரிய பெரிய மேகம். அந்த கரிய பெரிய மேகமாய் இருக்குதான். அதனால நிறை நீர் மேகம், நிறைந்திருக்கக்கூடிய நீர் நிறைய நிறைந்திருக்கக்கூடிய மேகத்துக்கு பேர் தான் கருமாமுகில்னு பேர். அது என்ன அர்த்தம் கேட்டா, உடனே மழை வரும். கண்டிப்பா நிச்சயமா மழை வரும். அப்படிப்பட்டது ஊமையை காட்டுற பாருங்க. பொதுவா நம்ம சயின்ஸ் எல்லாம் படிப்போம். என்ன எப்படி படிப்போம்? கடல் நீர் இருக்குது, கடல் நீர்ல இருந்து என்ன ஆகும், சூரியன் என்ன பண்ணும், அந்த தண்ணீரை மேல எடுத்துட்டு போய் மேகமா வச்சுக்கிட்டு இருக்கும்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஆனா இங்க பாருங்க, இல்லையா, அது மேகம், அதாவது பழங்கடல் அதுவே, பழங்கடல் அதுவே, பழங்கடலுக்கு ஓமையா சிவத்தை சொன்னோம். சூரியன் எல்லாம் இல்லையா, அதுவே கருமாமுகிலில் தோன்றினர். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது சூரியனால மேகமா வரல, சிவமே அப்படி வந்துதான். அப்ப என்ன தெரியுது? மணிவாசகருக்கு குருநாதராக வந்தவர் வேற யாரும் இல்ல, சிவபெருமானே குருநாதராக வந்திருக்கிறார் என்பது என்னுடைய உட்பொருள். இப்போ ஒரு சூரியன் மூலமா இது சயின்ஸ்ல படிக்கிறோம் இல்லையா, அது போய் மேகமா அப்புறம் மேகம் மழை பொழிகிறதுன்னு படிப்போம். அப்படிலாம் இல்லையா, அந்த கடலே அப்படி மேகமா ஆயிடுச்சு. சூரியனுடைய உதவி இல்லாம நடந்திருக்குது. அதான் சொல்றாரு, பழங்கடல் அதுவே அப்படின்றதுக்கு என்ன பொருள்? சூரியனால இல்ல, பழங்கடல் அதுவே அப்படியே மேகமா வந்துருச்சான். அதான் சொன்னாரு, பழங்கடல் அதுவே கருமாமுகிலின் தோன்றி. அப்ப கடல் மக்களுக்கு நேரே பயன்படாது இயல்பா, நம்ம சயின்ஸ் படிக்கும் போது. எனவே இங்க என்ன சொன்னாரு, கடலே மேகமாக தோன்றியதுதான். கடலே மேகமாக தோன்றியதுனாலதான் பழங்கடல் அதுவே கருமா முகிலின் தோன்றின்னு சொல்றாரு பாருங்க. எவ்வளவு ஒரு நுட்பமான ஒரு நயம், நல்லா அழகா சொல்றாருல்ல. அப்ப இறைவனே குருநாதராக வந்திருக்கிறார் என்பது தெரிஞ்சுக்கலாம். இதுல இன்னொரு செய்தி, இதுல கருமா முகில் அப்படின்றதுனால இந்த கருமை என்பது மறைக்கும், கருமை என்பது மறைக்கும், முகில் என்பது மழை தரும். முகில் என்பது மேகம், அது மழை தரும். ஒன்று கருமை என்பது மறைக்கும், முகிலாகிய மேகம் என்பது மழை தரும். இந்த மறைத்து அப்புறம் மழை தருது இல்லையா, அது என்ன சொல்லுவாங்க, இது மறைக்கும் அப்படின்றதுனால நம்ம ஏற்கனவே சொன்னோம், ரெண்டு கருணை, அறக்கருணை மரக்கருணை. அந்த மரக்கருணைக்கு எது நம்மை செலுத்தும் கேட்டா திரோதான சக்தி. இந்த கருமை என்பது மறைக்கும் என்பதனால இந்த திரோதான சக்தியும் எதுக்காக இறைவன் நமக்கு செலுத்துகிறான்னு கேட்டா, நம்மை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் அதை செலுத்துகிறான். அதுவும் கருணை தான். அப்ப இந்த கருமையும் முகிலும் மறைக்குது இல்லையா, அது எதை குறிக்குதுன்னு கேட்டா, நமக்கு மல பரிபாகம் செய்யும் திரோதான சக்தியை குறித்தது இந்த கருமை. அது ஒண்ணுத்துக்கு நம்ம அந்த ஓமை உருவகத்தையும் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போதுதான் நம்ம சொன்னோம், கிட்டத்தட்ட 19 உருவகத்தை நமக்கு மணிவாசகர் காட்டி இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம். அப்ப கருமாமுகிலின் தோன்றி, அப்புறம் சொன்னாரு 68வது அடியில இந்த மேகம் என்ன பண்ணுதான், மலையில போய் இருந்து மழையை பொழிவதற்கு போகுதான் மலை. அப்ப அங்க குருநாதரா வந்தார் இல்லையா, சிவபெருமான் குருநாதரா எங்க வந்தாருன்னு கேட்டா, திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய மலையில வந்தாராம். மேகம் மலைக்கு போனதை இயற்கையா காட்டுறாங்க. அவருடைய வாழ்க்கையில வந்த அந்த திருப்பெருந்துறை நிகழ்வு இங்க சொல்றாரு பாருங்க, 68வது அடி. நீங்க இந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். திரு ஆர் பெருந்துறை வரையில் ஏறி. திரு அப்படின்னா ஞானம்னு அர்த்தம். இப்ப திரு ஆர் பெருந்துறைன்னா ஞானம் பொருந்திய பெருந்துறை, அது திருப்பெருந்துறை. அங்க சொன்னாரு வரையில் ஏறி. வரைனா மலை,
நமக்கு தெரியும். அதனால மழை பெய்வதற்கு வசதியான இடம் மலை, மழை பெய்வதற்கு வசதியான இடமே மலைதான். அதே போல திருவருள் மழை சுரப்பதற்கு வசதியான இடம் அடியார் திருக்கூட்டம். அந்த அந்த புரிஞ்சுக்கணும். மழை பெய்வதற்கு வசதியான இடம் மலை, திருவருள் மழை சுரப்பதற்கு வசதியான இடம் எதுன்னு கேட்டா உண்மையான அடியார் திருக்கூட்டம் தான். திருவருள் மழை அங்க பொழிந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் மாணிக்க வாசகர் என்ன கேட்கிறாரு, அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய், அது மட்டும் கொடுத்தா போதுமா, வேற ஒண்ணு வேணான்னு கேட்கிறாரு. அதுதான் இங்க சொன்ன திருவார் பெருந்துரை, திருநாளே ஞானம் தான். திருவார் பெருந்துரை வரையில் ஏறி, வரைனா மலை, மலையில ஏறி. அப்புறம் 69 திருத்தகு மின் ஒளி திசை திசை விரிய அப்படின்னாரு. திருத்தகு, இந்த இடத்துல திரு என்பது அழகுன்னு அர்த்தம். திருத்தகுனா அழகு பொருந்திய அப்படின்னு அர்த்தம். இப்ப திருத்தகு மின் ஒளி அப்படின்னா மின்னல், அதை எப்படி வச்சுக்கலாம், ஒளி மின் அப்படின்னு மாத்தி வச்சுக்கலாம். என்ன பொருதுன்னு கேட்டா அதுவும் அந்த குருநாதர் அப்படி வந்தார் இல்லையா, திருப்பெருந்துறையில வந்து அங்க ஞானத்தை, திருவருள் ஞானத்தை கொடுத்தாராம். அப்படி கொடுக்கும்போது இதெல்லாம் அங்க தீட்சைகள் எல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்றாங்க, வாத ஊரடிகள் புராணம் சொல்லும். அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே அந்த குவளை கன்னி குரன் சொன்னதுல இருந்து அந்த சற்று தீட்சைன்னு சொல்லுவாங்க, அது நயன தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பால் உணர்த்தக்கூடிய சொற்கள் தான் அந்த குவளை கன்னி என்ற ஒரு சொல் எல்லாம் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். இங்க திருத்தகு மின் ஒளி திசை திசை விரிய அப்படின்னு, அதாவது அழகு பொருந்திய அந்த மின்னல் என்ன பண்ணுதான், எல்லா இடத்துலயும் மின்னலா இருக்குது. அத மேகம் வருது, மலையில ஏறி நிக்குது, மழை பொழியும் போது அந்த மின்னல் வரும் இல்லையா, அந்த பிளாஷ் மின்னலோட இடியும் வரும் அங்க. அதுவும் கருணை இடி. ஆனா இடிய பின்னாடி சொல்லுவாரு, கிட்டத்தட்ட ஒரு 74வது அடியில சொல்லுவாரு, முரசு எரிந்துன்னு சொல்லுவாரு, அங்க இடி வரும். இப்ப இங்கேயும் நம்ம அந்த மின்னல் இடி அதையும் வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, அழகு பொருந்திய மின் ஒளி என்பது ஞானத்தை குறிக்கும், அது திருவருளை குறிக்கும். திசை திசை விரிய அப்படின்னு சொன்னா கருணையாகிய திருவருள் ஒளி எங்கும் பெருக, மழை எல்லா இடத்துலயும் பெய்கிறது. அதே போல திசை திசை விரிய, கருணையாகிய திருவருள் ஒளியும் எங்கும் பெருக. மின்னல் எல்லா இடத்துலயும் வருது, மின்னல் எல்லா இடத்துலயும் வரும்போது அவர் சொன்னாரு, அந்த திருத்தகு மின் ஒளி என்பதற்கு மின்னல் வந்தா கூடவே இடியும் வரும். அதான் சொன்னாங்க, சிவஞானமாகிற தக்க மின்னொளி கூடவே கருணையாகிய இடி அதுவும் கூடவே வருமா. இப்படி மின்னலும் இடியும் வரும்பொழுது இயற்கையாகவே இந்த பாம்புகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த பாம்புகள்லாம் உள்ள போய் பயந்து போய் உள்ள அடங்கி இருக்குமா. அடுத்ததான் சொல்ல போற, திருத்தகு மின் ஒளி திசை திசை விரிய ஐம்புல பந்தனை வால் அரவு இரிய அப்படின்னாரு. அப்ப எப்படி வச்சுக்கணும், திசை திசை விரிய ஐம்புல பந்தனை வால் அரவு இரிய வெந்துயர் கோடை மாத்தலை அப்படின்னு 70-71 சொன்னார். இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டா, அந்த மின்னல் ஒளி வீசியவுடன் அந்த பாம்புகள்லாம் உள்ள போகுது என்பது அந்த இயற்கையாக நடக்கக்கூடியது. உள்ள சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டா, இந்த ஞானமாகிய திருவருள் ஒளி வந்தவுடன், அந்த மின்னொளி வீசியவுடன் ஐம்புலக்கட்டாகிய பிரபஞ்ச பேராசை நமக்கு இருக்குது இல்லையா, இந்த ஐம்புலன்களால வரக்கூடியதுதான் இந்த பேராசை எல்லாம். சுவை ஒளி உருவசை நாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால அந்த மெய்வாய் கண்ணுக்கு செவிய பொறி புலன் ரெண்டுத்தையும் வச்சுக்கணும். அதுதான் ஐம்புல பந்தனை, பந்தனைனா கட்டுன்னு அர்த்தம். வாள் அரவு அப்படின்னா கொள்ளும் தன்மையுடைய பாம்பு. அப்ப இந்த ஐம்புல கட்டுலாம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. நம்ம அந்த ஐம்புலத்துக்கு வசமா நாம போயிட்டோம்னா அப்படியே போயிட வேண்டியதுதான், நம்முடைய வாழ்க்கையே அப்படியே திசை மாறி போயிடும். அப்ப இதெல்லாம் வரணும், திருவருள் ஒளி வந்ததுன்னா இந்த பாம்பு எப்படி உள்ள போய் பயந்து கொள்கிறதோ அதே போல ஐம்புல கட்டாகிய இந்த பிரபஞ்சத்தில் வைக்கக்கூடிய நாம் பேராசை, பேராசை என்னும் பாம்புகள் எப்படி மறைந்து போகுது அப்படின்னு கேட்டா, இன்னும் கேட்டா அழிஞ்சு போகுது. எப்படி அழிஞ்சு போகுதுன்னு கேட்டா, வெயில் முன் புழு போல தானே அழிகின்றன. வெயில்ல என்பில்லதனை வெயில் போல காயுமே, திருக்குறள். வெயில்ல புழு இருந்தா என்ன ஆயிடும், மடிஞ்சிடும், அழிஞ்சிடும். அதே போல இந்த திருவருள் ஒளி வந்த உடனே நமக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பேராசை, ஐம்புலக்கட்டாகிய பிரபஞ்ச பேராசை என்னும் பாம்புகள் அழிகின்றன, வெயில் முன் இருக்கக்கூடிய புழு போல அழிகின்றனன்னு சொல்லி அழகா சொன்னார். அதான் சொன்னாரு 70ல, ஐம்புல வந்தனை வாழ் அரவு இரிய. இரியனா அஞ்சி நீங்கன்னு அர்த்தம். எல்லாம் பயந்துட்டு பாம்புகள் எல்லாம் ஓடுது இல்லையா, அஞ்சி நீங்க அல்லது கெட, இந்த ஐம்புல பேராசை கெட அல்லது ஓட
எப்படி வேணாலும் பொருள் வச்சுக்கலாம். இரியை என்பதற்கு கெடன் பொருள் வச்சுக்கலாம், ஓடன் சொல்லலாம், இல்லது அஞ்சி நீங்க பயந்து நீங்கி கொள்ள. வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப அப்படின்னாரு. வெந்துயர் கோடை அப்படின்னா கோடை வெப்பம். இப்ப பாருங்க ரொம்ப வெப்பமாக இருக்குது. எங்க கடலூர்ல பயங்கர வெப்பம். சென்னை வரணும்னா எப்படி வர்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு. சென்னையிலயும் பயங்கர வெப்பம். இது கோடை வெப்பம் பயங்கரமா இருக்குது. அது அந்த கோடை வெப்பத்தை எதுக்கு நம்ம பொருத்திக்கணும்னு கேட்டா, நம் பிறவி துன்பத்துக்கு பொருத்திக்கணும். இது பிறவி துன்பம். வெம் துயர் அப்படின்னாரு இல்லையா, அது வெம் துயர் என்பது எதுன்னு கேட்டா பிறவி துன்பம். இந்த கோடை என்பது இந்த கோடை வெப்பத்தை சொன்னாரு. நல்ல ஒரு கோடை வெப்பத்துல எப்போதுமே கோடை வெப்பத்துல எப்போதுமே மழை வரும். போன ஆண்டுலாம் மழை வந்துச்சு, ஆனா இந்த ஆண்டு மழை இது வரைக்கும் காணோம். அது திருவருள். இது நம்ம சிந்திக்கும் போது ஏதாவது ஒரு வாரத்துக்குள்ள ஏதாவது மழை வந்தா பரவாயில்ல, அந்த அளவுக்கு வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. சரி, வெந்துயர் கோடை. அந்த வெம் துயர் அப்படின்னா துயராகிய வெப்பம். வெந்துயர் கோடைனா அப்படி துயராகிய வெப்பம். இது எதை ஓமையா நம்ம எடுத்துக்கணும்னு கேட்டா பிறவி துன்பம். இந்த பிறவி துன்பம் இருக்குது இல்லையா, பிறவியே துன்பம் தான். பிறவி பிணின்னுவாங்க, பிறவியே துன்பம் தான். நம்ம எந்த செயல் செய்தாலும் இந்த உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில நமக்கு ஒரு இன்பம் போல தோன்றுமே தவிர அந்த இன்பத்தோட ஒரு துன்பம் கூடவே ஒட்டி கொண்டுதான் இருக்கு. இன்பம் மட்டும் இருக்கவே இருக்காது. நம்முடைய இந்த உலகத்துல நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில துன்பம் வரும், இன்பம் வரும் நம்ம நினைத்து கொண்டிருக்கோம் இல்லையா, அந்த இன்பத்தோட கூடவே ஒரு துன்பமும் வந்துடும். ஆனா நம்ம இங்க திருவருள் சொல்லக்கூடிய அங்க அந்த பக்கம் அருளியல் போனோம்னா வெறும் இன்பம் தான், அங்க துன்பமே இல்லாத இன்பம். அதனாலதான் அது ஆனந்தம்னு சொல்றாங்க. அதனால இந்த வெந்துயர் கோடை மாத்தலை கரப்பன்னர். மாத்தலைனா பெரிய தலை, அது விரிந்த தலை. கரப்ப அப்படின்னா மறைக்க. அது அந்த இதெல்லாம் மறைஞ்சு போகுது இல்லையா, அந்த பாம்புகள்லாம் மறைஞ்சு போகுது. அந்த இதுல என்ன செய்தி தெரியப்படுதுன்றா, மழையால் கோடை வெப்பம் மறையும். அப்போ ஒரு மழை வந்ததுன்னா கோடை வெப்பம் மறையும். அதுல என்ன நம்ம தெரிந்து கொள்ளலாம்னு கேட்டா, திருவருளால் பிறவி துன்ப வினைகள் மறையும். மழை வந்ததுன்னா கோடை வெப்பம் மறையும். இப்ப திருவருள் மழை அது நம்ம வச்சுக்கிட்டோம்னா திருவருளால் பிறவி துன்பம் என்று சொல்லக்கூடிய அந்த துன்ப வினைகள் மறையும். இப்படி ஒரு ஒரு உள்ள அர்த்தத்தை நம்ம வைத்துக் கொண்டு அமைத்திருக்கிறார் மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்புறம் 72 நீடு எழில் தோன்றி வாழ் ஒளி மிளிர. நீடு எழில் அப்படின்னா மிகுந்த எழுச்சி அப்படின்னு அர்த்தம். அல்லது அந்த இதெல்லாம் வந்த உடனே நமக்கு ஒரு இன்பம் வரும் இல்லையா, அந்த பெருகும் இன்பமா. அப்படி நீடு எழில் தோன்றி. அப்படி கோடை காலத்துல ஒரு மழை வந்ததுன்னா அப்போ ஒரு கார்காலத்தில் மலரும் ஒரு வகை பூ தோன்றி பூ அப்படின்னு சொல்றாங்க. அது தோன்றி பூ அப்படின்னு ஒரு பேரு. அது பழைய இலக்கியங்கள்ல கார் 40 என்று ஒரு நூல் இருக்குது. அந்த கார் 40 நூல்ல இந்த தோன்றி பூவை பத்தி தோன்றி செடி அப்படின்லாம் சொல்லி சொல்றாங்க. அதுல நமக்கு தெரியல, அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நீரெழில் தோன்றி அப்படின்னா இந்த கார்காலத்தில் மலரும் தோன்றி என்று சொல்லக்கூடிய ஒரு வகை பூ. அப்படி பூ. வாழ் ஒளி மிளிரனர் மிக்க ஒளி விட்டு விளங்க. கோடை காலத்துல இப்படி வர உடனே இந்த பூக்கள் எல்லாம் பூக்குன்னு சொல்றாரு. அதுல உள்ள என்ன அர்த்தம் தெரியுதுன்னு கேட்டா, நீடு எழில் தோன்றினா ரொம்ப இந்த திருவருளால் இந்த பிறவி துன்ப வினைகள் நீங்கிய உடனே மகிழ்ச்சி வருகிறது, இன்பம் பெருகுகிறது. இன்பம் பெருகும் போது தோன்றி அப்படின்றதுக்கு என்ன நம்ம ஓமைக்கு என்ன உருவகம் கொடுக்கணும்னு கேட்டா, தோன்றிய ஆசிரியரின் கை. அங்க குருநாதரா வந்தார் இல்லையா, அவர் கையை வைத்துக் கொண்டு ஒரு ஸ்பரிச தீட்சை செய்தாராம். அதுதான் இங்க நீடெழில் தோன்றி. அப்ப எப்போதுமே வினை நீங்கிடுச்சுன்னா குருநாதர் வந்து நமக்கு தீட்சை செய்வார். அப்ப வினை நீங்கிய பிறகு குருநாதர் வந்து அவருடைய திருக்கரத்தால ஒரு தீட்சை செய்கிறார். அதுதான் இங்க சொல்றாரு ஸ்பரிச தீட்சை. அதுதான் தோன்றி. தோன்றிய ஆசிரியனுடைய கைக்கு உருவகமா சொன்னாங்க. தோன்றி அப்புறம் வாழ் ஒளி மிளிர மிக்க ஒளி விட்டு விளங்க. ரொம்ப பிரகாசமா குருநாதனுடைய தன்மையில தெரிகிறது. அப்புறம் 73 எம்தம் பிறவியில் கோபம் மிகுத்து. இப்படி கோடை காலத்துல இப்படி மழை வந்த உடனே ஒரு பூ வரும்னு சொன்னோம். அதே போல மழை வரும் பொழுது கோப பூச்சி அப்படின்னு ஒரு பூச்சி வரும். அது என்ன சொல்றாங்க, இந்திர கோபம் பூச்சி அப்படின்னு அதுக்கு பேர் சொல்றாங்க. அதுக்கு வேற பேர் என்ன, தம்பள பூச்சின்னு பேர். தம்பள பூச்சி, இந்திர கோப பூச்சி. இது நீங்க போட்டீங்க, இப்ப நீங்க வந்து ஒரு இதுல போட்டீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல ஒரு பூச்சி இருக்குது. அது பாத்தீங்கன்னா மெத்து 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 மெத்துன்னு இருக்கும்.
எங்க கிராமத்துல ஒரு மழை வரும்போது சின்ன சின்னதா ஒரு சிகப்பு கலர் பூச்சி நிறைய வரும். ஆனா அந்த பூச்சி தான் இந்த பூச்சின்றது தெரியல. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணா கூட இந்த இந்திர கோப பூச்சின்னு சொன்னா ஒரு படம் வருது, நீங்க பார்த்து கொள்ளலாம். அந்த எம்தம் பிறவியில் கோபம் மிகுத்து அப்படின்னா, அப்ப அந்த கோடை காலத்துல அந்த மழை வந்த உடனே இந்திர கோபம் அல்லது தம்பள பூச்சி நிறைய வருதாம், நிறைய வருதாம். இதை எப்படி நம்ம உருவமா வச்சிடணும் கேட்டா, அந்த பூச்சி நிறைய வருது இல்லையா, அந்த ஒவ்வொரு பூச்சியும் நம்முடைய ஒரு ஒரு பிறவியினுடைய பிறவிக்கு ஒப்புமையா வச்சுக்கணும். அப்படின்னா நிறைய பூச்சி வருதுன்னா நம்ம நிறைய பிறவிகள் எடுத்திருக்கோம். ஏற்கனவே மணிவாசகர் சிவபுராணத்துல எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னர். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவைய பம்பாய் கல்லாய் மனிதராய் பெய்ய கடங்களாய் வல்லசுராய் மனிதராய் தேவராய் செல்லா என்று தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னார் இல்லையா, அந்த தன்மை நமக்கு வர வேண்டுமா. அந்த கோபப்பூச்சின்னு அங்க இயற்கையா நடந்தது சொன்னாலும், இந்த கோபம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு கோபம்னா சினம்னே வச்சுக்கலாம். என்ன சினம்னு கேட்டா, உண்மையிலே சினம் என்பது இந்த இடத்துல ஒரு விரக்தி. என்ன விரக்தி? எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், போதுண்டா சாமி, பிறவியே போதும், இனி பிறவி வேண்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஆதலால் பிறவி வேண்டேன்னு தொண்டருடைய பொடி ஆழ்வார் ஒரு பாசுரம் சொல்லுவார். அதே போல இங்கேயும் சொல்லு, எம்தம் பிறவியில் கோபம் மிகுத்துன்னா இந்த விரக்தியால எனக்கு பிறவியே போதும். ஏன்னா பிறவிகளுடைய எண்ணிக்கை பூச்சிக்கு ஓமையா சொன்னார். எத்தனையோ பிறவி நான் எடுத்துட்டேன், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து போதும் அப்படின்னு அந்த பிறவியில நமக்கு ஒரு விரக்தி வரணும். நம்ம சிலர் என்ன நினைப்போம், இன்னைக்கும் ஒரு எல்லாரையும் சொல்லல, பக்குவமுடைய ஆண் மக்கள் அப்படி இருக்குமா. நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வயசான தாத்தாலாம் இன்னும் என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அப்புறமா நான் ஒரு போயிட்டுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கே நான் குழந்தையா பிறக்கணும் அப்படின்லாம் ஒரு 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 கனவோட ஒரு லட்சியத்தோட இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா. அதுதான் சொல்றாரு இங்க, பிறவி என்பது நமக்கு பிறவியின் மீது ஒரு விரக்தி வரணும். ஏன்னா ஏன் அப்படின்னு சொன்னா, பிறவி என்பது துன்பம் உடையது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க நினைக்க மாட்டாங்க. அது போல பிறவி துன்பம் அப்படின்றத நம்ம நல்ல தெல்ல தெளிவா இதுல படிக்கிறோம் இல்லையா, தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, உணர்கிறோம் இல்லையா. படிக்கிறதோட இல்ல, தெரிஞ்சுக்கிறோம், உணர்ந்துக்கிறோம், அறிகிறோம். அது உணர்வுல வந்தாதான். ஏன்னா படித்தல், அறிதல், தெரிதல் இதை விட நம்ம உணர்வுல வந்தாதான் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா அப்படியே படிச்சோம் அப்படியே போக வேண்டியதுதான். ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்றது போல தியரிட்டிக்கலா படிச்சுட்டு போக வேண்டியதுதான். இதெல்லாம் நம்ம படிப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, பிராக்டிக்கலா நம்ம அப்ளை பண்ணும் நம்முடைய வாழ்க்கையில. சும்மா ஏனோ படிச்சுட்டு போகணும்னு இல்லாம நம்ம வாழ்வில் நம்ம செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு குறிப்பு. சரி, அதனால எம்தம் பிறவியில் கோபம் மிகுத்து பிறவி வேணாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு, ஏன்னா பிறவி துன்பம், ஏன் பிறவி வேணான்றதுக்கு காரணத்தோட நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் வேணான்னு சொன்னா ஏன் வேணாம், அது நமக்கு அந்த குறிப்பை நம்ம புரிஞ்சுக்கணும், உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். சரி, அப்புறம் 74ல முரசு எரிந்து மாபெரும் கருணையின் முழங்கினர். இதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். முரசு அப்படின்னாலே இடி, அந்த மின்னல் சொல்லும் போது கூடவே இடின்னு சொன்னோம் இல்லையா, அது கருணையாகிய இடி. அது முரசுன்னு சொல்லும் போது அருளாகிய முரசு அப்படின்னு சொல்றாங்க. அருளாகிய முரசு அது எரிந்து மாபெரும் கருணையினர். அந்த மாபெரும் கருணையின் முழங்கி, அது எல்லாமே இறைவனுடைய கருணை. கருணை இடின்னு சொன்னோமா, அது அருளாகிய முரசு. எப்போதுமே முரசு பொதுவாக அந்த காலத்துல ஒரு முரசு எரிப்பாங்க. எரிக்கும் போது இதனால் சகல சகல வர்க்கத்து ஆன்மாக்கள், இல்ல சைவ சித்தாந்தத்தில் சகல வர்க்கத்து ஆன்மாக்கள் வரும். சகல ஜீவராசிகளுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், அல்லது சகல எல்லாருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சைவ சித்தாந்தமே இருக்குது. சகலருக்கும் அறிவிப்பதுன்னு கேட்டா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம், நாம இந்த ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3 மலங்களால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். அதுல ஆணவம் மலம் மட்டும் உடைய ஆன்மாக்கள் ஒரு மலமுடைய விஞ்ஞானகலர், ஆணவம் கண்மம் 2 மலங்களுடைய ஆன்மாக்களுக்கு பேரு பிரளயாகலர். ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3 மலங்களும் உடைய நாம தான் சகலர். அதுல அந்த முரசு எரிக்கிறவங்க கூட சைவ சித்தாந்தம் சொல்றான் அப்படின்னு சொல்லி பழையவங்க எல்லாம் சொல்லுவாங்க. என்னன்னா எல்லாருக்கும் தெரிவிப்பதுன்னா, இப்ப சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு எல்லாம் தெரிவிப்பது என்னவென்றால் எப்படின்றது அதுக்குள்ள அர்த்தம். அதனால முரசு எரிந்து மாபெரும் கருணையின் முழங்கி. அப்ப 75 பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட அப்படின்னாரு. பூப்புரை அப்படின்னா சிவபெருமானை வணங்குகிறார். ஏன்னா குருநாதர் எல்லாம் அருள் வழங்கினோடனே அஞ்சலி காட்டன்னு கை மேல தூக்கி குவித்து வணங்குகிறாராம். புஷ்பாஞ்சலி, அது புஷ்ப அஞ்சலி, பூக்கள் தூவி
மலர்ந்து அது அந்த காந்தல் மலர்னு இருக்குது இல்லையா, அந்த காந்தல் மலர் எப்படி இருக்குமா, மலர்ந்த நிலையில் செங்காந்தலை அது கை மலர்ந்த நிலையில், கை மலர்ந்த நிலையில் இருக்குமா. அதனால அது சொன்னாரு, கை மலர்ந்த நிலையில் மலர்ந்த செங்காந்தம் பூ, அந்த செங்காந்தம் பூ போல இருக்குமா. அதனாலதான் நம்ம ஏற்கனவே சிவபுராணத்துல கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க அப்படின்னாரு. அப்புறம் வேற ஒரு இடத்துலயும் சொல்லுவார், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள் அப்படின்னு சொல்லி பின்னாடியும் திருப்பள்ளி எழுச்சியில பாடுவார் நம்முடைய மணிவாசக பெருமான். அதுதான் இங்க சொல்றாங்க, கூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட. அந்த செங்காந்தல் மலர் இயற்கையா வருது, அதை இதுக்கு உருவகமாக காட்டுறாங்க. அப்புறம் 76ல எஞ்சா இன்னருள் நுண்துளி கொள்ள. அது என்னன்னு கேட்டா, சின்ன சின்னதா மேகத்துல இருந்து மழை டிராப் 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 டிராப்பா கொஞ்சம் கொஞ்சமா தூரல் போட 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 அந்த தூரல் எல்லாம் சேர்ந்து வெள்ளமா வரும். அதான் சொன்னாரு, எஞ்சா இன்னருள் அப்படின்னு சொன்னா என்ன பொருள் கேட்டா, எடுக்க எடுக்க குறையாத இனிய திருவருள். ஒண்ணு இல்ல, ஒரு கடல்ல போய் ஒரு 2 பக்கெட் தண்ணியை பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்தோம்னா கடல் குறைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியுமா? நம்ம ஏற்கனவே எங்களை சொல்லியிருக்கிறோம், அதை சொல்ல முடியாது இல்லையா. அப்ப இறைவனுடைய திருவருள், இப்ப ஒரு 63 நாயன்மார்களுக்கு இறைவன் திருவருள் கொடுத்து விட்டார், அதனால இறைவனுடைய திருவருள் குறைஞ்சிருச்சு. இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் பேர் தாங்க திருவருள் இருக்குது, சீக்கிரமா போய் வாங்கிக்கிங்க. கோயில சுண்டல் தருவோம் இல்லையா பிரசாதம், இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது போய் வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. அது போல ஏதாவது இருக்குதான்னு கேட்டா அப்படிலாம் இல்லை. என்ன, இன்ஃபைனைட், எண்ணிலையாக இருக்குது. அப்ப இன்ஃபைனைட் மைனஸ் எனிதிங் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, மேத்தமேட்டிக்ஸ் இது. அதே போல இறைவனுடைய திருவருள் இருந்து என்னதான் எத்தனை பேருக்கு அருள் வழங்கினாலும் அந்த திருவருள் குறையாமல் இருக்கும். அதனாலதான் எஞ்சா இன்னருள், எடுக்க எடுக்க குறையாத இனிய திருவருள், ரொம்ப இனிமையான திருவருள். நுண்துளி கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட அப்படின்னாரு. அதாவது நுண்துளினா தொடக்கத்துல சின்ன சின்ன டிராப் டிராப்பா தூரல் அந்த மேகத்துல இருந்து வருது, சிறு சிறு தூரலாக விழும் மழை பின் வெள்ளமாக பாயும். அதே போலும் திருவருள் சைவ சித்தாந்தத்துல அழகா சொல்லுவாங்க, இந்த ஆன்மா எப்படின்னு கேட்டா படிமுறையில தான் எல்லாவற்றையும் அறியும். எடுத்த உடனே நம்ம பிஹெச்டி போயிடுவோமா, குழந்தை பிறக்குது, அப்புறம் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு, இன்னைக்கெல்லாம் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி, அப்புறம் 1ஆம் வகுப்பு இப்படி படிச்சு, அப்புறம் ஒரு டிகிரி முடிச்சு, பேச்சுலர் டிகிரி முடிச்சு, அப்புறம் மாஸ்டர் டிகிரி முடிச்சு, அப்புறம் இப்ப ஏதோ எக்ஸாம்லாம் சொல்றாங்க, அந்த எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அப்புறமா தான் அந்த பிஹெச்டி முடிக்க முடியும். எடுத்த உடனே குழந்தை போய் பிஹெச்டி முடிக்க முடியுமா? முடியாது. இதுதான் ஆன்மாவினுடைய இந்த உயிரினுடைய இயல்பே அப்படிதான், படிப்படியா படிப்படியா தான் அறியும். அப்ப படிப்படியா அறியக்கூடிய ஆன்மாவுக்கு திருவருள் எடுத்த உடனே வந்துடாது. திருவருள் எடுத்த உடனே வந்துச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது. உண்மை அதுதான். அப்ப அதனாலதான் சொன்னாங்க, அது மலபரிபாகம் சத்தினிபாதம் சொல்லுவாங்க. அந்த சத்தினிபாதத்தை என்ன சொல்லுவாங்க, 4 நிலையில சொல்லுவாங்க. அந்த 4 நிலையை எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா, மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். அதை எப்படி வச்சுக்கீங்க, முதல் நிலை சத்தினிபாதம், 2ஆம் நிலை சத்தினிபாதம், 3ஆம் நிலை சத்தினிபாதம், 4ஆம் நிலை சத்தினிபாதம். இதுதான் படிப்படியா வரும். இந்த முதல்நிலை சத்தினிபாதம் அப்படின்றது எப்படி ஓமை சொல்லுவாங்கன்னா, ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும், அந்த சர்க்கிள் முழுவதும் ஒரே கருப்பு பெயிண்ட் அடிச்சுக்கங்க. அந்த முதல்நிலை சத்தினிபாதம் வந்த ஆன்மாக்களுக்கு அந்த சர்க்கிள் போட்டு முழுதும் கருப்பு அடிச்சுக்கிட்டு வெர்டிகலா ஒரு கோடு, ஹரிசாண்டலா ஒரு கோடு போட்டுக்கிட்டா மொத்தம் 4 பார்ட் இருக்கும். அதுல ஒரு பகுதி மட்டும் ஒயிட் ஆயிடும். அது ஒயிட் ஆயிடுச்சுன்னா முதல்நிலை சத்தினிபாதம் இந்த ஆன்மாவுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். 2ஆம் நிலை சத்தினிபாதம் வந்துருச்சுன்னா 2 பகுதி ஒயிட் ஆயிடும். 3ஆம் நிலைக்கு 3 பகுதி சத்தினிபாதம். 4ஆம் நிலை சத்தினிபாதம் வந்தா இந்த ஆன்மா பக்குவமாகி விட்டது என்பது பொருள். அப்ப திருவருளும் எப்படி மழை டிராப் டிராப்பா ரொம்ப அதிகமா பொழிகிறதோ அதே போல திருவருளும் அப்படிதான் இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. இந்த தொடக்கத்தில் சிறு தூரலாக விழும் மழை பின் வெள்ளமாக பாயும் என்பது போல திருவருளும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆன்மாவுக்கு பக்குவப்படுத்தும் அப்படின்னு சொல்லி செய்வதுதான் அந்த செய்தி. அப்புறம் எஞ்சா இன்னருள் நுண்துளி கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்டன்னு சொன்னார் இல்லையா. அந்த செஞ்சுடர் வெள்ளம் அப்படின்னு சொன்னா அப்படி அடிச்சுட்டு வருதான் அந்த வெள்ளம். வரும்போது அப்படி செஞ்சுடர், அது ஒரு மாதிரி செம்மண் கலர்ல வருது இல்லையா, அதுதான் செஞ்சுடர் வெள்ளம். சிவந்த ஒளியையுடைய அருளாகிய வெள்ளம், உருவகம் சொன்னோம்னா சிவந்த ஒளியையுடைய அருளாகிய வெள்ளம், அதுதான் செஞ்சுடர் வெள்ளம். அவர் சொல்ற திசை திசை தெவிட்டனர். திசை திசைனா எல்லா இடங்களிலும். நீங்க அந்த காலத்துல நிலங்களை 5 ஐவகை நிலங்கள்னு பிரிச்சாங்க. முதல்ல 4 சொன்னாங்க, அப்புறம் 5 சொன்னாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு. இப்ப எந்த இடத்துலயும் பாய்தான். பாலை நிலம்னா வறண்ட பகுதி தான் பாலை நிலம். அப்படி பாகுபாடு இல்லாம திசை திசை எல்லா இடங்களிலும் அது வெள்ளம் பாய்ந்துதான், அது கருணை வெள்ளம்.
அந்த வெள்ளம் பார்ந்ததுன்னா தெவிட்ட அப்படின்னு, தெவிட்டனா நிறைதல்னு அர்த்தம். எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறது இந்த தண்ணீர். அப்ப திருவருள் அந்த திருப்பெருந்துறையில யாரெல்லாம் அங்க வந்தாங்களோ எல்லாருக்கும் அந்த திருவருள் வெள்ளம் எல்லாருக்கும் சேர்ந்தது. அது ஒரு குறிப்பு. பொதுவா வெள்ளம் மேட்டை நோக்கி போகாது, பள்ளத்தை நோக்கி தான் போகும். அப்ப அங்க எத்தனை பேர் திருப்பெருந்துறையில் இருந்தாலும் எந்த ஆன்மா, அப்ப பள்ளம் எதுக்கு ஊமைன்னு கேட்டா அந்த பக்குவமுடைய ஆன்மா, அந்த திருவருள் அந்த வெள்ளத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆன்மா தான் பக்குவமுடைய ஆன்மா, அதுதான் பள்ளம். அங்கதான் திருவருள் வெள்ளம் பாயும். இப்ப நான் வந்து நாத்திகம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னா அவங்கள மேட்டிற்கு ஓமை. இந்த திருவருள் வெள்ளம் மேட்டுக்கு போகாது. அப்ப என்னதான் அங்க இருந்தாலுமே, வெள்ளப்பகுதியில் இருந்தாலும், அப்ப பக்குவம் இல்லாத ஆன்மாவுக்கு அந்த வெள்ளம் பாயாது என்பது அதுல இருக்கக்கூடிய உட்கருத்து. அப்ப தொடர்ந்து இந்த உருவகம் 95 அடி வரைக்கும் போகுது. இப்படி செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட அப்படின்னு அந்த தெவிட்டதோட நம்ம இன்றைய சிந்தனையை நிறுத்தி மீதம் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம அடுத்த சிந்தனையிலே நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவுல நம்ம 77வது அடி வரைக்கும் நம்ம சிந்தித்திருக்கிறோம். தொடர்ந்து 78வது அடியிலிருந்து நம்ம அடுத்த சிந்தனையிலே அமர்வுகளை சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவுல நாம் நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அற்புதம் ஐயா. நிஜமாலே திருவாசகம் என்னும் தேன் அருந்தி மயங்கி போனோம் எல்லாரும். அவ்வளவு அற்புதமா, எவ்வளவு ஒரு ரொம்ப ஒரு குட்டி குட்டியான செய்திகள் ஒரே வரியில அப்படியே கருத்துக்கள் பொதிந்த ஒரு பகுதியா தான் இதை நான் பார்க்கிறேன். அருளாளர்கள் எல்லாருமே தாயும் தகப்பனையும் பிரிக்காத மாதிரி தேவி